பேசுறது மட்டும் சினிமா வசனம். அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவரை இப்ப வரைக்கும் வெளியே வரல. என்னது இதெல்லாம்? என்னது? யாருக்காக வந்தாங்க மக்கள்? உங்களை பார்க்க வந்தாங்க. விஜயின் தாமே கட்சியும் பொறுப்பேற்று ஆகணும். இதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கேட்டா தலைமறைவுன்றாங்க. என்ன இது? வாங்கல. என்ன தலைக்கு கத்தியா வரப்போது? தலைக்கு கத்தியா வரப்போது? தூக்கலியா போட போறாங்க. ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அங்க முதலால தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும். உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்பு விஜய் கொடுத்தீங்க? என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இப்படி பண்ணா எப்படி? அதனாலதான் அவ்வளவு மயக்கம், அவ்வளவு பாதிப்பு. இது விஜய் பண்ண மூணாவது தப்பு. உன்னை நம்பி வந்தாங்க கொடு, சாப்பாடு கொடு, தண்ணி கொடு, பாதுகாப்பு கொடு. நாலாவது அவர் செய்த தவறு, இன்னைக்கு பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு. ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வழியா அப்படி எட்டி பாக்குறாரு. என்ன ஓ மக்கள் தானே, ஒன்னைய தானே பார்க்க வந்திருக்காங்க, நில்ல மேல நில்ல ஒரு 4 மணி நேரம். என்ன போயிடும்? என்ன போயிடும்? என்ன பார்க்க 9 மணில இருந்து நிக்கிறாங்கல்ல ஜனம். ஒரு வாங்கல, அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நின்னுகிட்டு வாங்கல, மக்களை பார்த்து கையாற்றி கும்பிட்டுக்கிட்டே வாமே. யாரோ எங்கேயோ கரூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதுல பாதுகாப்பு கொடுக்க தெரியாதவங்க இன்னைக்கும் 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்கள் சார்பாக அந்த 41 உயிர்களுக்கும் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அனைவரையும் நாம் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக பிரார்த்திப்போம். ஏன்னா அவங்க எல்லாம் அப்பாவி ஜனங்க, பார்க்கணும்னு வந்தவங்க தான். ஆனா அந்த கூட்ட நெரிச்சல்ல சிக்கி எல்லாரும் குழந்தையில இருந்து இளைஞர்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாம் இறந்துட்டாங்க. நான் நேரடியா போய் பார்த்தேன். அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சேன். எல்லாரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க அவங்கவுங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய பாடியை எடுத்துட்டு போய் அழுகிறத நான் பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். 41 குடும்பங்கள் அங்க அழுகிற அந்த அழுகுரலை கேட்கும் போது நம்மளால அங்க நிக்கவே முடியாத ஒரு நிலைமையை நாம் அங்க பார்த்தோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படுகாயம் அடைந்து அட்மிட் ஆன எல்லாரையும் நாம போய் நேரடியா சந்திச்சோம். இங்க பத்திரிகை எல்லா டிவில பார்த்த போன சனிக்கிழமை இன்னையோட 9வது நாள். 9 நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் டிவியை ஓபன் பண்ணா இதுதான் போகுது. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு எதுக்கு தடுக்கிறீங்க? ரோடு பூரா போலீஸ் நிக்கிறாங்க. யாரும் ரோட்ல நேஷனல் ஹைவேஸ்ல மீட்டிங் வைக்க கூடாது, ரத யாத்திரை வரக்கூடாது, ஸ்டேட் ஹைவேஸ்ல வரக்கூடாது. அப்ப எங்கதான் போறது? மக்கள் எங்க இருக்காங்களோ அங்கதானே மக்களை சந்திக்க முடியும். வேற எங்க போய் மக்களை சந்திக்கிறது? ஏன்னா காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயுமா போய் சந்திக்க முடியும்? என்ன நீதி? யாரோ ஒருவர் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு எல்லா தேமுதிகவை வஞ்சிப்பது எதற்கு? இது என்ன மாதிரி கட்சி? என்னைக்காவது ஒரு தொண்டருக்கு, ஒரு மக்களுக்கு இந்த கட்சியினால பாதிப்பு வந்திருக்குது என்பதை யாராவது காட்ட முடியுமா? ஒரு சின்ன உதாரணம் காட்ட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநாடு நடத்தி கின்னஸ் ரெக்கார்ட் செய்த முதல் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த அன்றைக்கு 28 லட்சம் பேர் மதுரையில கூடுனாங்களே. எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் இதுவரைக்கும் நடந்திருக்கா? யோசிங்க. ஏன் கேப்டன் என்கின்ற ராணுவத்துக்கு இணையான ஒரு தலைவர் கமெண்ட் பண்ணுவாரு, யார் மேல இறங்க, அமைதியாரு, கொடியாருக்கு அமைதியாருங்க. கண்டிப்பாரு. தப்பு அவர் கண் முன்னாடி நனைஞ்சா கண்டிப்பார். தன் தொண்டனை உண்மையில் நேசிச்ச ஒரு தலைவர். ஏன் தொண்டனுக்கு ஒண்ணுன்னா அந்த இடத்துல முதலாளாக நான் நிற்பேன் என்று சொல்ல. இன்னைக்கு இருக்காங்களே, பேசுறது மட்டும் சினிமா வசனம். அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவரை இப்ப வரைக்கும் வெளியே வரல. என்னது இதெல்லாம்? என்னது? யாருக்காக வந்தாங்க மக்கள்? உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும்.
பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. களத்துக்கு நேரடியாவும் போய் மக்களையும் சந்திச்ச, அந்த ரோடையும் நேரடியா பார்த்த. 2 பக்கமும் தப்பு இருக்கு, இதான் உண்மை. கேப்டன் எப்படி உண்மையை சொல்வாரோ தேமுதிக உண்மையை தான் பேசும். யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது. ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையில் இருந்து தவறி இருக்கிறது. அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரமா அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார். 2 பக்கமும் தவறு இருக்கு. இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும், விஜயின் தாமேக்கா கட்சியும் பொறுப்பேற்று ஆகணும். இதுல மாற்று கருத்து கிடையாது. 41 உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க? இன்னைக்கு விஜய கைது பண்ணமா, ஆனந்த கைது பண்ணமா, புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன இது, அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கேட்டா தலைமறைவு தலைமறைவுன்றாங்க. என்ன இது வாங்கல? என்ன தலைக்கு கத்தியா வரப்போது? தலைக்கு கத்தியா வரப்போது? தூக்கலியா போட போறாங்க. ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அங்க முதலால தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும். 2 பக்கம் தப்பு இருக்குப்பா, இதுதான் உண்மை. ஒரு நிறைய இருக்கு. ஆட்சியாளர்கள் மேல ஒரு 5 தப்பு, விஜய் மேல ஒரு 5 தப்பு மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நேரா போய் பார்த்தேன். எல்லா மக்கள் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொன்னதை கிருஷ்ணகிரியில உங்க முன்னாடி சொல்றேன். விஜய் செஞ்ச தப்ப சொல்லுவா, தமிழக அரசு செஞ்ச தப்ப சொல்லுவா. தமிழக அரசு ஓகே, நான் சொல்றேன் தமிழக அரசு செய்த தவறு என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போடுங்க, இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே. இன்னைக்கு கோர்ட்ல ஆர்டர் வருதுல, தேமுதிக மாதிரி உண்மையான கட்சி அதை நாங்க வந்து மதிக்கிறோம் இல்ல. சட்டத்தை மதிக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட. அந்த சட்டம் ஒண்ணு சொன்னா, காவல்துறை ஒரு விஷயத்தை சொன்னா அதை அப்படியே இமையளவு மாறாமல் ஃபாலோ பண்ற கட்சி தேமுதிக. ஆனா தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு, அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்வியை மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன். 100 அடி சாலையில பாதி சாலை பஸ் 60 அடி 40 அடி தான் இருக்கு. அது முதல் தவறு. அங்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆம்புலன்ஸை யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது யார்? இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும். அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது மக்கள் மத்தியில இட நெருக்கடி ஆகுது, நெரிச்சல் உண்டாகுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிற நிலைமை உருவாகுது. அடுத்தது 3வது பிரச்சனை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ், அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு மேல. யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது? யார் யார் வீசினா? இதுக்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும். இன்னைக்கு சிசிடிவி புட்டேஜ் எல்லா இடத்துலயும் சுத்துது. அந்த யார் நபர் என்பதும் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கைது பண்ணாங்களா? விஜய் கைதாவாரா, புஷி ஆனந்த் கைதாவாரா, நிர்மல் குமார் கைதாவாரா மட்டும் பிரஸ் பீப்புள் பெருசா பண்றீங்களே. அந்த செருப்பு வீசுறது யார்? அவரை கைது பண்ணுச்சு அரசு. அது ஏன் யாரும் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? யார் போட்டது செருப்பு? யார் கல்லு எரிஞ்சா? யார் செஞ்சா? இப்போ கட்சியில உண்மை தொண்டன் செய்வானா? அந்த மாதிரி விஜயை விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் மேலக்க போடுமா? அப்ப செய்தது யார்? லோக்கல் ரவுடிஸ் தான் இதை பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி, 10 ரூபாய் மந்திரி இருக்காரு ஒருத்தர். புரியுதா? நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு, நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும். இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு. கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், பக்கா பிளான், பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. இதான் உண்மை. பக்கா பிளான் உண்மை இல்ல.
மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும். புரியுதுங்களா? இது 4வது. 5வது, அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறையே கிடையாதுங்க. இதான் உண்மை. இன்னைக்கு போய் பேசுறாங்க. யூசுவலா 20 பேருக்கு ஒரு காவல்துறையை வைப்போம், 50 பேருக்கு ஒருத்தரை அங்க எக்ஸ்ட்ரா போர்ஸ் கொடுத்து 20 பேருக்கு ஒருத்தரை நிப்பாட்டணும்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம், விஷுவல்ஸ் பார்த்தோமா இல்லையா? அந்த நம்ம வந்து ட்ரோன் ஷாட்ஸ் காமிக்கிறாங்க. எங்கேயாவது காவல்துறை பிரவுன் ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்களா சொல்லுங்க? ஏன் காவல்துறை அங்க போல? இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வர்றாங்கன்னா திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும் ஒரு 10,000 போலீஸ் ரோட்ல நிப்பாட்டுறீங்க. ஒத்த ஆள் வர்றதுக்கு 10,000 போலீஸ் ரோட்ல நிக்கிறாங்க. நான் பார்த்தேன் அன்னைக்கு. ஏன் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது ஏன் காவல்துறை செயலில் இருந்து நின்னது என்ற கேள்விக்கு தமிழக அரசு மக்களுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும். இது மாதிரி இன்னும் பல்வேறு இருக்கு. நான் 5ஓட முடிக்கிறேன். அதே மாதிரி விஜய் செய்த தவறு நான் சுட்டி காட்டணும். கண்டிப்பா விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரவே இல்லை. இது முதல் தவறு விஜய் செய்தது. ஏன் வரல? உங்களை பார்க்க காலையில 9 மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல, சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல. அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா? நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே தனி பிளைட்ல தான் வரீங்க. அதுவும் 11 மணிக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு. அவன் தப்பு அது. இப்ப பாருங்க, 7 மணிக்கு நம்ம வருவோம்னா 7 மணிக்கு வந்து நிற்கும். அதான் தேமுதிக. நீங்க 3 மணிக்கு சொல்லுங்க, 3 மணிக்கு முதல் ஆள நம்ம வந்து நிப்போம் இல்லையா? கேப்டன் வந்து 155 படம் நடிச்சிருக்க. மேக்கப் போட்டு வித் காஸ்டியூமோட 9 மணிக்கு லொகேஷன்ல இருக்கணும்னா முதல் ஆள் ஹீரோவா கேப்டன் தான் நிப்பார். முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் அப்படிதான். தலைவர் விருதுகிரி வரைக்கும் அப்படிதான். சகாப்தம் வரைக்கும் கூட அப்படிதான் இருந்தார். கடமை உணர்வு. நம்மளுக்காக ஒரு ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட், சினிமா எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்ற உணர்வு. 5 நிமிஷம் லேட்டான முந்திலன் பண்ணுவாரு வீட்டுல எல்லாரும். அது கேப்டன். அவரை பார்த்து 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 எல்லாம் நம்ம இன்னைக்கு தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் உருவாகி. அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய். அதனால விஜய் இன்னைக்கு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். அது எங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்றேன், எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். ஆனா இப்பதானே அரசியலுக்கு வந்திருக்கிறார். இப்பதான் முதல்ல வெளியே வர்றாரு அவரு. இது வரைக்கும் அவரை மக்களும் பார்க்கல, அவரும் மக்களை பார்க்கல. சோ லேட்டா வந்தது முதல் தவறு. நான் ஏற்கனவே பேட்டியில கொடுத்த மாதிரி நமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது. நமக்கான உண்மையாக இருந்தவர்கள் யார்? நம் கழகத்தை சேர்ந்த நமது தொண்டர் படை. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் உருவாக்கிய தொண்டர் படைதான் ஒவ்வொரு தொண்டனையும் பாதுகாத்திருக்கு இன்னைக்கு வரைக்கும். என் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு 10 பேர் 20 பேர். அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு. நீங்க எதுக்கு அரசாங்க காவல்துறையை நம்பி ஏன் போறீங்க விஜய்? ஏன் இன்னைக்கு வந்து மேல நிக்கிறீங்களே 4 பவுன்சர் உங்களை சுத்தி நிப்பாட்டுறீங்களா உங்க பாதுகாப்புக்கு? உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு விஜய் கொடுத்தீங்க? என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இன்னைக்கு ஒரு 10,000 பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேண்டாமா? கயிறு கட்டி வந்து ஒழுங்குபடுத்த வேண்டாமா? இதோ நம்ம கேப்டன் ரதம் வருது பாருங்க. வண்டி மேல எவ்வளவு பெரிய கயிறுகள் ரெடியா இருக்கு. கூட்டத்தை கட்டுப்படுத்த எல்லா இடத்திலயும் நாம தயாரா இருப்போம். யாரையும் அரசாங்கத்தை நம்பி போறது கிடையாது. எதுக்கு வந்து கரூர்ல லைட் ஆஃப் பண்றீங்க? எதுக்கு ஆஃப் பண்றீங்க? அவ்வளவு ஜனம் இருக்குது. யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது? இல்ல இல்ல நாங்க ஆஃப் பண்ணல, ஜெனரேட்டர் ஆஃப் பண்றோம். பொய். நாம பார்த்தோமா ட்ரோன் ஷாட்? அந்த இடம் தவிர சுத்தி முழுசும் இருட்டு. மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணதுனாலதான் அந்த கூட்ட நெரிசல் உருவாச்சு. யார் எங்க போறோம் வரோம் தெரியாம அன்னைக்கு போய் விழுந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களை நம்பி வர்றாங்களே தொண்டர்கள். விஜய் தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா? என்ன கொடுத்தீங்க? ஒண்ணும் இல்ல. இப்படி பண்ணா எப்படி? அதனாலதான் அவ்வளவு மயக்கம், அவ்வளவு பாதிப்பு. இது விஜய் பண்ண 3வது தப்பு. உன்னை நம்பி வந்தாங்க, கொடு சாப்பாடு, கொடு தண்ணி, கொடு பாதுகாப்பு, கொடு. 4வது அவர் செய்த தவறு, பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு. ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி, அது வழியா அப்படி எட்டி பாக்குறாரு. என்ன
ஓ மக்கள் தானே, உன்னைய தானே பார்க்க வந்திருக்காங்க. நில்ல, மேல நில்ல ஒரு 4 மணி நேரம். என்ன போயிடும்? உன்னை பார்க்க 9 மணில இருந்து நிக்கிறாங்கல்ல ஜனம். ஒரு வாங்கல, அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நின்னுகிட்டு வாங்கல, மக்களை பார்த்து கையாற்றி கும்பிட்டுக்கிட்டே வாம உள்ள பூந்துக்குன்னா அந்த நேரத்துல வெளியே வந்தா உங்களை பாக்குறன்ற எல்லாம் மேல வந்து விழுகுறாங்க. என்னைக்காவது நம்ம தலைவர் அப்படி உள்ள உட்கார்ந்து நம்ம பார்த்து இருக்கிறோமா? இந்த 20 வருஷத்துல அங்க கொஞ்சம் பேர் அசம்பிள் ஆகுது பார்த்தாலே வண்டிக்குள்ள எல்லாருக்கும் அடி விடும். ஏய் மேல ஓபன் பண்றா அப்படின்னு சார் நம்ம உள்ள சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் பக்கத்துல போய் வரணும் தேரடா அப்படின்னு. அப்புறம் ஒரு பயம் வாய் திறக்க மாட்டாங்க அவர் வாகனத்துல. புரியுதுங்களா? அவருக்கு தெரியும் மக்கள் பல்ச புடிச்சவர் நம்ம கேப்டன். ஏன் தொண்டன் என்ன விரும்புவான்னு தெரிஞ்ச ஒரு தலைவர். அந்த மக்கள் கூட்டம் ஆரம்பிக்கும் போதே மேல வந்துடுவார். அத்தனை பேரையும் பார்த்து கும்பிட்டு நீங்க கொடுக்கிற சால்வையை கழுத்துல போட்டு இப்படி பண்ணி முரசு கொட்டிக்கிட்டு அன்பா சிரிச்சுக்கிட்டு அப்படியே வருவார். சோ அந்த தலைவரை பார்த்துருவாங்க, அப்படியே ஹாப்பியா போயிடுவாங்க. நெருக்கிக்கிட்டே வரமாட்டாங்க. அப்படியே பக்கத்திலேயே வண்டி வந்தாலும் சத்தம் போடுவார், வராதிங்க திட்டுவார். இப்படி வரணும், இப்படி பாதுகாப்பா இருக்கணும். மின் கம்பத்துல ஏறினா சத்தம் போடுவார், இறக்குவார். இதெல்லாம் தலைவர் பண்ணது. ஏன் இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய், அண்ணன் என்ன செஞ்சாரு முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய், முதல்ல கத்துக்கிட்டு பேசு. வெறும் எங்க அண்ணா அண்ணா மட்டும் போதுமா தம்பி? சொல்லு தம்பி, தப்பு. உன்னை நம்பி வந்தவங்களை இப்படி நீ சாகடிச்சது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். விஜயை நம்பி வந்தவங்க எல்லா பெண்கள், குழந்தை, குட்டி எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயம் விஜய் நீ வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு. இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு. போ, என்ன பண்ண போறாங்க? பண்ணட்டுமே, கைது பண்ணட்டும். நம்ம நாட்டுல கைது பண்ண தலைவர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம், சரித்திரத்தை உருவாக்கியதா சரித்திரம். எத்தனையோ விபத்து நடந்துருச்சு, உன்னை அறியாம ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மகாமகம் குடத்துல சாகலியா எல்லாரும்? கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில சாகலியா மக்கள்? யார கைது பண்ணிருச்சு இந்த அரசு? சொல்லுங்க. அன்னைக்கு முதல்வரோ அமைச்சர்களோ யாராவது கள்ளக்குறிச்சிக்கு வந்தீங்களா? இன்னைக்கு எல்லாரும் ஓடுறீங்க. ராத்திரியோட ராத்திரி 1 மணிக்கு தனி பிள்ளைக்குள்ள போறாரு முதல்வர். ஏன் கள்ளக்குறிச்சிக்கு ஒருத்தரும் வரல? ஏன்? எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாமா. நான் இது மாதிரி சொல்லணும்னு இன்னும் 4 மணி நேரம் நான் சொல்லுவேன் இத பத்தி, ஒன்லி கரூரை பத்தி. ஆனா ஒரே ஒரு லைன்ல நான் முடிக்கிறேன். நேற்று 2 மணி நேரம் தீர்ப்பு சொல்றேன், எல்லாம் நான் பார்த்தேன், எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு. அங்க நடந்த விஷயம், 41 பேர் இறந்தது, இன்னைக்கு வரைக்கும் விஜய் வராதது, தீர்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் பின்ன ஒரு லைன் தான் இருக்கு, அரசியல். இங்க எல்லாமே அரசியல், இங்க எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மூலையும் அரசியல் தான் இருக்கு, அதை தவிர ஒண்ணும் இல்லை. தான் உண்மை. மக்களே புரிஞ்சுக்கங்க, உண்மையா மக்களை நேசிக்கிற ஒரே தலைவர் கேப்டன் இருந்தார். உங்களுக்காக வாழ்ந்தார், உங்களுக்காகவே சொன்னார். நீங்க அப்ப புரிஞ்சுக்கல, ஆனா இன்னைக்கு உணர்றீங்க. இன்னைக்கு எல்லா மக்களும் பேசுறீங்க, தலைவர்னா கேப்டன் தான் தலைவர், மக்களுக்கான தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. அவர் உருவாக்கின கட்சி தான் தேமுதிக. அவர் கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வென்றெடுக்க வேண்டுமா இல்லையா? அந்த வெற்றி கனிகளை தலைவர் பாதனையில வைக்கணுமா இல்லையா? அதனால தலைவர் நமக்கு எல்லாமே சொல்லிட்டு போயிருக்கார். ஒண்ணு விடாம அத்தனையும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிறைவேற்றி அவர் கனவு லட்சியத்தை வென்று தமிழ்நாட்டை தன்னிகர் இல்லாத ஒரு தமிழ்நாடாக, இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்றிய தீர்வோம் என்று இந்த நல்ல நாளிலே நாம் உறுதிமொழி எடுப்போம். நிச்சயமாக அந்த வெற்றியை நம்மால காண முடியும். இது மாதிரி வெறும் அடுத்த தேர்தலுக்காகவும் அடுத்த வாக்குகளுக்காகவும் அரசியல் பண்ணும் அரசியல்வாதிகளை முகத்திரையை கிழியுங்கள். வருகின்ற 26 மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த கட்சி மக்களுக்கானது, எந்த கட்சி மக்களுக்காக உண்மையில் உழைப்பது என்பதை நீங்கள் சிந்திச்சு ஒரு மாபெரும் மாற்றத்தை, எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். மாற்றத்தை தருவீர்களா? மாபெரும் ஒரு புரட்சியை உருவாக்க
சொல்றேன். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம். அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு. அதே போல பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பெண்களை பாதுகாத்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். அனைவருக்கும் இருக்கை இருப்பிடம், குடிக்க தண்ணீர், அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட ஒரு தொழிலை உருவாக்குவோம் என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அத்தனை இடங்களிலும் சாலை வசதி தருவோம் என்று சொன்னவர். அனைவருக்கும் மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசமாக கொடுப்பேன் என்று சொன்ன தலைவர். இவங்கள மாதிரியா 1000 ரூபாய் கொடுக்கிறோம், இல்ல 10 இன்னும் மாணவர்களுக்கு 1000 கொடுக்கிறோம், ஓட்டுக்கு 1000 கொடுக்கிறோம், குவார்டர் கொடுக்கிறோம், பிரியாணி கொடுக்கிறோம். இதை தவிர என்ன கொடுக்கிறாங்க? தலைவர் சொன்னது போல இதெல்லாம் நடக்கும் போதுதான் தமிழக அரசு சிறப்பான அரசாக, மக்களால் போற்றக்கூடிய ஒரு அரசாக இருக்க முடியுமே தவிர, நிச்சயமாக அதுக்கான சூழ்நிலை 2026 உருவாக்க வேண்டியது தமிழக மக்களாகிய நீங்கள் தான். கடந்த 20 வருஷமா கேப்டன் நானும் எங்கள் நிர்வாகிகள் போகாத ஊர் இல்ல, சந்திக்காத மக்கள் இல்ல. தலைவர் எப்படி எல்லா ஊருக்கும் போனாரோ அது போலதான் இன்னைக்கு நம்ம உழைச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்காக? மக்களாகிய உங்களுக்கு தான். தேசிய முற்போக்கு திராவிட கழகமே தமிழக மக்களாகிய உங்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்பதை மனதிலே கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் எடுத்து அதை நிறைவேற்றி உறுதியாக தமிழ்நாட்டை நல்லாட்சி கொண்டு வருவோம் என்பதை உங்களிடம் நான் சொல்கிறேன். எனவே இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி, எங்களை வரவேற்ற மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி தலைவர் சார்பாக, கட்சி சார்பாக தெரிவித்துக் கொண்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கே நமது முரசு வெற்றி முரசாக கொட்ட வேண்டும் என்று கூறி, சந்தித்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகள்.